உயரத்தில் பறந்து போதையில் விழுந்த கொடை வள்ளல் நடிகையர் திலகம் சாவித்திரி என்ற ஒரு சோகமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். திரைப்பட நடிகைகளில் உண்மையான கொடை வள்ளல் என்றால் அது நடிகையர் திலகம் சாவித்திரி தான். அதே சமயம் நடிகையர் திலகம் சாவித்திரியின் கடைசிகால வாழ்வு என்னவென்று பார்ப்போமானால், காதல் மன்னன் ஜெமினி கணேசன் இல்லை என்றால் நடிகையர் திலகம் சாவித்திரி கிடையாது என்று சொல்லப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் நடிகையர் திலகம் சாவித்திரியை சுற்றி மகளிர் அமைப்புகள், பணக்கார பெண்கள் இருப்பார்கள். இவர்கள்தான் நடிகை சாவித்திரியை சொந்தமாக படம் எடுக்க தூண்டிவிட்டனர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை கதாநாயகனாக போட்டு சொந்தமாக ஒரு படம் எடுக்கிறாங்க சாவித்திரி. அப்போது சிவாஜியை படப்பிடிப்பில் நிறைய வேலை வாங்குவாராம் சாவித்திரி. சில காட்சிகளை அந்த திரைப்படத்தில் சிவாஜி மாற்ற சொல்லியும் சாவித்திரி மாற்றவில்லையாம். இதனால் சாவித்திரிக்கும் சிவாஜிக்கும் தகராறு கூட ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையில் இவர்களுக்குள் நடுவே உள்ளே புகுந்து பஞ்சாயத்து செய்திருக்கிறார் ஜெமினி கணேசன். நான் தான் உன்னை படம் எடுக்க வேண்டாம்னு சொன்னேனே, சிவாஜியை வைத்து வேலை வாங்கும் அளவுக்கு உனக்கு டைரக்ஷன் தெரியாது என்று கூறியிருக்கிறார் ஜெமினி கணேசன். அதற்கு சாவித்திரி, நான் படம் எடுப்பதால் உங்களுக்கு பொறாமை என்று பதிலுக்கு சொல்ல தம்பதிகளுக்குள் பிரச்சனை வெடிக்கிறது. இந்த பிரச்சனையை பார்த்த சிவாஜி கணேசன் தன்னால் எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்று சொல்லி அந்த திரைப்படத்தை முழுமையாக நடித்து கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய அளவில் ஹிட்டாக வேண்டிய அந்த திரைப்படம் சரியாக ஓடவில்லை. என்ன காரணம் என்றால், கதை அம்சத்தில் பல சொதப்பல்கள் இருந்திருக்கின்றன. இதை ஜெமினி கணேசன் பலமுறை சுட்டிக்காட்டியும் சாவித்திரி கேட்கவே இல்லை. ஒரு பெரிய தோல்வி அடைந்துவிட்டது. இந்த நிலையில் இந்தோனேஷியா அரசாங்கத்தில் பாசமலர், பாவ மன்னிப்பு, மிஷியம்மா 3 படங்களும் அவார்டுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதனால் ஜெமினியும் சாவித்திரியும் இந்தோனேஷியாவுக்கு செல்கிறார்கள். அப்போது வெளிநாட்டு நடிகர் நடிகைகளோடு தங்கி பார்ட்டிகளில் கலந்து கொள்ள நேரிடுகிறது. அப்போதுதான் இந்தோனேஷியாவில் முதலாக மது குடிக்க ஆரம்பிக்கிறார் சாவித்திரி. ஆனால் இந்தோனேஷியாவில் இருந்து வந்த பிறகும் மதுவை விடவில்லை சாவித்திரி. ஜெமினி கணேசன் எவ்வளவோ தடுத்தும் கூட சாவித்திரி மதுவை விடவே இல்லை. அப்போது சாவித்திரியிடம் ஜெமினி கணேசன், மது பழக்கத்தில் இருந்து எப்போது நீ விடுபடுகிறாயோ அப்போது திரும்பி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சாவித்திரியின் உடனான தொடர்பை துண்டித்துக் கொண்டார் ஜெமினி கணேசன். அதன் பிறகு சாவித்திரி மலையாள திரைப்படத்தில் முதலாக கவர்ச்சி காட்டி நடிக்கிறார். இதனால் அதுவரை கட்டி காத்த மொத்த இமேஜும் உடைந்து விட்டது. தெலுங்கிலும் டோட்டல் இமேஜ் அவுட், தமிழிலும் டோட்டல் இமேஜ் அவுட். மலையாளத்தில் நடித்த முதல் திரைப்படத்திலேயே கெட்ட பெயர் கிடைத்து விட்டது. மலையாள திரைப்படத்தில் பணத்துக்காக ஏன் அப்படி நடிச்சே, இதுவரை கட்டி காத்த மரியாதை போச்சே என்று சக நடிகைகள் சொன்னதை கேட்டு சாவித்திரியால் ஜீரணிக்கவே முடியவில்லை. இதனால் பெங்களூரில் இரத்த அழுத்தம் அதிகமாகி ஸ்ட்ரோக் ஏற்பட்டு மயங்கி விழுந்து விட்டார் சாவித்திரி. உடனே முதல் தகவல் நடிகை சரோஜா தேவிக்கு தெரிய வருகிறது. எப்படியாவது சாவித்திரியை காப்பாத்துங்க என்று மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை தர சொல்கிறார் நடிகை சரோஜா தேவி. ஆனால் பாதி உடல் நலம் மட்டுமே தேறுகிறது. இதற்கு பிறகு சென்னை வந்தும் கூட மருந்து மாத்திரைகளை விட மதுவையே அதிகம் நாடினார் சாவித்திரி. இதனால் மீண்டும் மீண்டும் உடல்நிலை மோசமடைந்து உருகுலைந்து போய்விட்டார். பட வாய்ப்புகள் இல்லாததால் பணமில்லை, வறுமை ஒரு பக்கம், சொத்துக்களும் ஏலம் போய்விட்டன. இதனால் எலும்பும் தோலுமாக சென்னை வீட்டில் படுத்தே கிடந்திருக்கிறார் நடிகை சாவித்திரி. இந்த சம்பவம் திரையுலகில் உள்ள அத்தனை பேருக்கும் பெரும் அதிர்ச்சி. குழந்தையை தூக்கி கொண்டு வந்து எத்தனையோ பேர் உதவி கேட்பார்கள். யார் கேட்டாலும் பணம் தருவார் சாவித்திரி. பிரதமர் நிதி மற்றும் பாகிஸ்தான் நிதிக்காக தன்னுடைய நகை, பணம் எல்லாவற்றையும் அள்ளி அள்ளி கொடுத்தவர் நடிகை சாவித்திரி. அதற்கு கணக்கெல்லாம் பார்க்க மாட்டார் சாவித்திரி. திரைப்பட நடிகைகளில் உண்மையான கொடை வள்ளல் என்றால் அது நடிகையர் திலகம் சாவித்திரி தான். இப்படிப்பட்ட இவருக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோகம் என்பதுதான் யோசிக்கத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.